எழுதிய நெல்லு டன் கணக்குல அழுகி இருக்கு, டன் கணக்குல முளைச்சிருக்கு. அவங்களுக்கு பார்த்தா அவங்க போய் கேட்டா பாவமா இருக்கிறாங்க. அவங்க அந்த அது அவங்க உள்ள இருக்கிற மூட்டை தூக்குறவங்க, சார் நாங்க என்ன சார் பண்ணுவோம்? அவங்கள போய் ஒன்றும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. எங்களுக்கு இடம் இல்லை சார், எங்களுக்கு தான் சார் இது மேலே பண்ண முடியல. நான் வரேன்னு சொல்லி அதை கிளீன் பண்ண நிலை இல்லை. இந்த நாள் சுத்தப்படுத்திட்டாங்க. சுத்தப்படுத்தியும் இவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா சுத்தப்படுத்தலைன்னா எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். அது இதெல்லாம் போய் பார்த்து எல்லாம் சாதாரணமாக இவங்கெல்லாம் பண்ணல. இவங்க தான் நான் டெல்டா காரன்னு சொல்றாங்கல்ல முதலமைச்சர். அப்போ டெல்டா காரன்னா என்ன பண்ணி வந்துக்கணும்? டெல்டா நமக்கு சோறு போடுதுன்னு உலகத்துக்கே தெரியும். அந்த டெல்டாவில் அங்க விளைகின்ற நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஏன் இவங்க இவ்வளவு காலமா செய்யல? அது என்ன ஒரு நிறைய நல்ல ஒரு ஷெட் பண்ணலாம். எவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்திருக்குது. என்ன பிரச்சனை? 45 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யறாங்க. தமிழ்நாட்டில் 1,20,000 டன் நெல் உற்பத்தி ஆகிறது. அதுல அரசு 45 லட்சம் டன் தான் கொள்முதல் பண்றாங்க. மீதி தனியார் கொள்முதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1/3 தான் அரசு கொள்முதல் பண்ணுது. அந்த 1/3 கொள்முதல் பண்ற 45 லட்சம் டன்னுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவுனா 18 லட்சம் டன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. 35 லட்சம் டன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வச்சிருக்கணும். இவ்வளவு காலமா முதலமைச்சரா வந்திருக்கிறீங்க, இவ்வளவு காலமா ஆட்சி பண்ணிருக்கீங்க, டெல்டாவில இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. ஏன் அந்த நெல்லை பாதுகாத்து சேமிக்கிறதுக்கு கூட உங்களால கெப்பாசிட்டி பில்டிங் பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியல? ஏன் பண்ணல? அடுத்தது திருச்சியில அங்க போய் பார்த்தேன். திருச்சியில காவேரி ஐஆர் திட்டம்னு ஒண்ணு, ஐஆர்னு ஒரு ஓடுதுங்க. அது பார்த்தா பெரம்பலூர் மாவட்டம் பயன்பெறுகின்ற பகுதி. அங்க இருக்க மலையில இருந்து, கொல்லிமலையில இருந்து வர தண்ணி அங்க ஐஆர்ல கனெக்ட் பண்ணி வருதானா பத்தாது, போதுமானது இல்லை. அதுல மேட்டூர் உபநீர் திட்டத்துல இருந்து அங்க சரபங்கா நதியில திருமணி முத்தாறுல இருந்து அங்க ஐஆர்ல இணைக்க வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கை அங்க இருக்கிற மக்கள் அந்த கோரிக்கை வச்சாங்க. அப்ப திண்டுக்கல் போனேன். அங்க குடகனாறு, திண்டுக்கல்ல குடகனாறுன்னு ஒண்ணு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை, திண்டுக்கல்ல பழனி மலையில, கொடைக்கானல் மலையில இருந்து வர தண்ணியில வருதாங்க. அது ஆத்தூர், திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதின்னு ஒரு இருக்கு. அதுதான் யாருன்னா ஐபி தொகுதி. ஐபின்னா என்னது? அமைச்சர் தொகுதி, ஐப்பரிசன் தொகுதி. அவர் தொகுதியில் வருது. அது காமராஜர் அணைன்னு ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அங்க ஆத்தூர் காமராஜர் அணை நல்ல பெரிய அணையா இருக்கு. ஆனா அந்த அணை தண்ணி இல்லை. ஏன் தண்ணி இல்லைன்னு பார்த்தா, அங்க நான் நடந்து போய் உள்ள போய் பார்த்தா, அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் வேறு இடத்துக்கு திருப்பிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அந்த தண்ணியை அங்க வர தண்ணி, மலையில இருந்து வர தண்ணிய ஒரு செக் டேம், அங்க இருக்கிற டேம் இதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கல்லு கொட்டி வச்சிருந்தாங்க. 1.5 அடி கல்லு கொட்டி வச்சிருந்தாங்க. அந்த கல்லுக்கு மேல தண்ணி போச்சுன்னா டேமுக்கு வரும் தண்ணி. டேமுக்கு தண்ணி போச்சுன்னா அதுதான் குடகனாறு. குடகனாறு என்பது அந்த டேம்ல இருந்து தண்ணி போய் திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், அமராவதி ஆற்றுல போய் கலக்குது. 2 மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள். அதுல திண்டுக்கல் நகரத்தில் உள்ள மக்கள் இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஆனா அந்த டேமுக்கு தண்ணி போகாம என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? திருட்டுத்தனமா அந்த 1.5 அடி டேம், செக் டேம் 12 அடியா உயர்த்தி கட்டி அந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி திருட்டுத்தனமா 500 மீட்டருக்கு ஒரு வாய்க்கால் கட்டியிருக்கிறாங்க. கான்கிரீட் கெனால். திருட்டுத்தனமா எங்க கட்டிருக்காங்கன்னா காட்டுக்கு வழியில, வனப்பகுதியில, ஃபாரஸ்ட் ஏரியாவில் அனுமதி இல்லாம. இந்த டேமுக்கும் அனுமதி இல்லை, அந்த வாய்க்காலுக்கும் அனுமதி இல்லை. அதுவும் வனப்பகுதியில ஃபாரஸ்ட் ஏரியாவில் இல்லீகலா கட்டி அவ்வளவு தண்ணியை டைவர்ட் பண்ணி எங்க போறாங்கன்னா அமைச்சருக்கு வேண்டிய தொழிற்சாலைகள், அமைச்சருக்கு வேண்டிய பணக்கார விவசாயிகள். இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஏழை விவசாயிகள், அங்க பணக்கார விவசாயிகள். இது எங்க இந்த தண்ணி, மிச்ச தண்ணி எங்க போகணும்? அமராவதி ஆத்துல போய் காவிரியில போனோம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த சோர்ஸ்ல போய் கீழே எடுத்துட்டு போய் அது வைகை ஆத்துல போய் இணைக்கிற திட்டம். எப்படி பிளான் பண்றாங்க பாரு. இதை நான் போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு அச்சுறுத்தல். இதுக்கு முன்னாடி 2-3 பேர் பார்க்க போனாங்க, வெட்டிட்டாங்க. என்னையும் போலீஸ் சொன்னாங்க போக வேண்டாம், நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன். நான் நடக்கிறத பார்த்துக்கலாம். அப்பயும் பார்த்தா 4-5 பேர் பைக்ல மிரட்டிட்டு போறாங்க.
அப்போ இதுதான் ஆட்சியாயா? இதுதான் நிர்வாகமாயா? எவ்வளவு அநியாயம்! ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு அமைச்சர் அங்க இருக்கிறாரு. என்ன அனுமதி கிடைச்சது இந்த டேம் கட்டுறதுக்கு? யார் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு? எப்படி கட்டினீங்க? ப்ரூஃப் காமிங்க. காட்டுக்குள்ள ஒரு வாய்க்கால் கட்டுறதுக்கு கான்கிரீட் நாங்க நந்தன்கால கேட்கிறோம். அதை கட்டி கொடுக்கிறது தப்பு இல்லை உங்களுக்கு. காட்டுக்குள்ள இல்லீகலா ஒரு 500 மீட்டருக்கு மேல கட்டி இருக்கிறாங்க. அடுத்தது காவேரி குண்டார் திட்டம். காவேரி குண்டார் திட்டத்தை பத்தி பேசிட்டு நான் அதை சொல்லிட்டேன். நான் குண்டார் என்பது நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் திருச்சூரி தொகுதி, அவர் தொகுதியில தான் அங்க காவிரி குண்டார் அங்க போகுது. விருதுநகர் மாவட்டத்தில் போயிட்டு தங்கம் தென்னரசு தொகுதியில் போயிட்டு காவிரியிலிருந்து அந்த மாயனூர், கரூர்ல மாயனூர் பகுதியில் செக் டேம் கட்டி அங்கிருந்து கரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த திருச்சி கூட, இது இந்த 6 மாவட்டங்களில் வழியா போனோம். வட வெள்ளாறுன்னு இருக்கு புதுக்கோட்டையில, வட வெள்ளாறுல கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வைகை ஆறு போயிட்டு இருக்குது ராமநாதபுரத்துல, அதுல வைகையில கனெக்ட் பண்ணி இறுதியா குண்டாறு விருதுநகர் மாவட்டத்தில் போய் கனெக்ட் பண்ணி 8 டிஎம்சி தண்ணி. இல்ல எவ்வளவு % வேலை முடிச்சா? வெறும் 3% வேலை முடிச்சிருக்காங்க. எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய? வெறும் 350 கோடி நிதி ஒதுக்கீடு. எவ்வளவு செய்யணும்? 14,000 கோடி. பைனான்ஸ் மினிஸ்டர் தொகுதியில் காவிரியில் இப்ப போன தண்ணி எவ்வளவு தண்ணி கடலில் போச்சு? 50 டிஎம்சி தண்ணி கடலில் போயிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 4 மாசத்துல எவ்வளவு தண்ணி இந்த திட்டத்துக்கு வேணும்? 8 டிஎம்சி தண்ணி வேணும். இதுல 2 லட்சம் ஏக்கர் கூட்டுறதா பாசனம் பண்ணலாம். 2 லட்சம் ஏக்கர் எல்லா ஏரிகளும் தண்ணி நிரப்பலாம். 6 மாவட்டத்தினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்க்கலாம். இல்ல ஆனா இது பத்திலாம் கவலை இல்லை, அக்கறை இல்லை. என்னையா ஆச்சு? அப்போ விருதுநகர்ல இந்த பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்களை போய் பார்த்தோம். அவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழல். கையெல்லாம் அப்படி பூத்து போச்சு, அவங்களுக்கு கரையை பிடிச்சு போச்சு. அவங்க எவ்வளவு சம்பளம்னா 370 ரூபாய், 360 ரூபாய். போதுமானது இல்லை. அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 600 ரூபாய்னா கொடுக்கணும். பாதுகாப்பு இல்லை. கிட்டத்தட்ட 31 பேர் இறந்துட்டாங்க. 10 விபத்துகள்ல 31 பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் பசுமை பட்டாசுன்னு ஒண்ணுமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்க பசுமை பட்டாசுன்னு சொல்லிட்டாங்க. கிரீன் கிராக்கர் பட்டாசு பட்டாசு தான். அதுல எப்படி பசுமையா பட்டாசு இருக்க போகுது? பொல்யூட் பண்ணாம பட்டாசு. தீபாவளிக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் 2 நாள் தானே, அது 1 நாள் தான். அது 1 நாள்ல பட்டாசு வெடிச்சோம்னா அப்படியே இதாயிடுமா, மாசம் ஆயிடுமா? அடுத்தது வைகை ஆற்றையும் பார்த்தோம், தாமிரபரணியும் பார்த்தேன். 2மே சாக்கடையா மாறிடுச்சு. நான் சொன்னேன், திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ 67ல இருந்து ஒவ்வொரு ஆத்தையும் சாக்கடையா மாத்திட்டு வராங்க. முதல்ல கூவமாத்த சாக்கடையா மாத்தினாங்க, அடுத்தது அடையார் ஆத்தை சாக்கடையா மாத்திட்டாங்க, அடுத்தது வைகை ஆத்தை மாத்திட்டாங்க, நொய்யல் ஆத்தை மாத்திட்டாங்க, தாமிரபரணி ஆத்தை மாத்திட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம சேலத்துல அடுத்தது நான் சொல்ல போறேன். அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட 670 பொல்யூட்டட் ரிவர்ஸ் இருக்கு. இது மத்திய அரசு ஆய்வு. அந்த 670 தோராயமா நான் சொல்றேன், 10 or -. 670ல 250 கிட்டத்தட்ட ஆறுகள் மோஸ்ட் பொல்யூட்டட். அந்த 250ல 37 ஆறுகள் எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட். அந்த 37 ஆறுகள்ல எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் ஆறுகள்ல 5 ஆறுகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த 5 ஆறுகள்ல 3 ஆறுகள் சேலத்தில் இருக்கு. சரபங்கா நதி, திருமணிமுத்தாறு நதி, வசிஷ்ட நதி. மீதி 2 கூவம் நதியும் அடையார் நதியும் சென்னையில் இருக்கு. மீதி 2. அப்போ இவ்வளவு மோசமா, இவ்வளவு இயற்கை வளங்கள்லாம் நம்ம வச்சுக்கிட்டு, இயற்கை வளங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாசப்படுத்திக்கிட்டு, இவங்களுக்கு அதை பத்தி என்ன, ஆற்றினுடைய நன்மைகள், நீர் மேலாண்மை, இதெல்லாம் அதை பத்தி அக்கறை இல்லாத ஒரு அரசு திமுக அரசு. தேவையே கிடையாது. நொய்யல் ஆறு, நோய் தீர்க்கின்ற ஆறு நொய்யல் ஆறு. இன்னைக்கு பார்த்தா அதை கையை வச்சாலே நமக்கு வந்துடும். சூரி, சரங்கு, படகு, எல்லாம் வந்துடும். அப்புறம் மஞ்சள் விவசாயில போய் பார்த்தேன். மஞ்சள் விவசாயிகள் ஒரு குவிண்டால் 100 கிலோ மஞ்சளுக்கு 25,000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும். இதெல்லாம் திமுக சத்தியம் பண்ணாங்க எலெக்ஷன். நாங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மஞ்சளுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு தான்.
பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. அது இல்லாம மஞ்சள் வந்து அந்த புவிசார் குறியீடு நமக்கு பெருமை. ஈரோடுல வர மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா 90% குர்குமின் இருக்கு. அதாவது உலக அளவில் உலகத்தில் உள்ள 80% மஞ்சள் இந்தியாவில் விளையுது. இந்தியாவில் இருக்கிற நிறைய மஞ்சள் வந்து நம்ம மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு. ஆனா ஈரோடு மஞ்சள் வந்து ஸ்பெஷல். அது அப்படி எவ்வளவு பெரிய பெருமை இது. அது அந்த விவசாயிகள் எவ்வளவு நம்ம உதவி பண்ண ஊக்குவிக்கணும். மஞ்சள்னா இட் இஸ் ஜஸ்ட் சும்மா ஒரு உணவுப் பொருள் மட்டும் இல்லை. மஞ்சள் வந்து உடம்புக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு இருக்கு. கேன்சர் கியூர் பண்ற அளவுக்கு மஞ்சள் இருக்குன்னு இதெல்லாம் இருக்கு. ஆனா அதை பத்தி நம்ம ஊர்ல விளையிற மஞ்சள் அவ்வளவு நல்லா இருக்கு. புவிசார் குறியீடு வந்ததும் அதை பத்தி ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா? தெரியாது. அத்திக்கடை அவிநாசி திட்டம் அங்க போயிட்டு அங்க போய் பார்த்தேன் நான். அத்திக்கடை அவிநாசி திட்டம் இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர், தோல்வி அடைஞ்சிச்சு, ஃபெயிலியர். ஏன்னா நிறைய 80% ஏறி தண்ணி போல, இன்னைக்கு 20% தண்ணி போயிருக்கு. 1700 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க. அப்பயும் நான் சொன்னேன் இது வராது, பின்னூர் அணையிலிருந்து இந்த பக்கத்துல தண்ணி எடுத்து வந்து கொண்டு வந்தாதான் வரும். காளிங்கராயன் வாய்க்கால் இருந்து அங்கிருந்து வேற நீரேற்று மூலமா 6 இடத்துல நீரேற்று மூலமா கொண்டு வராங்க. அது வராதுன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்து போச்சு. இப்பயாவது அது வந்து பார்ட் 2 அத்திக்கடை வனசிட்டம் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை தண்ணி அந்த பகுதிக்கு கொண்டு வரணும். திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம். இந்த டேம், மேட்டூர் டேம் பார்த்து நான் சொன்ன படத்துல பார்த்துருப்பீங்க. பச்சை கலர்ல கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுல பச்சை கலர்ல இவ்வளவு திக்கா இருக்கு. இவ்வளவு இல்லை, இவ்வளவு குச்சி வச்சு பார்த்தோம். இவ்வளவு திக்கு பச்சை கலர்ல ஃபுல்லா முழுக்க ஆயிலி கெமிக்கல். அது ஆயிலி கெமிக்கல் அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் மீட்டர் டேம்ல இருக்கு. நான் போய் பார்த்தேன். என்னன்னா அப்படியே அங்க இருக்கிற கழிவு, கெமிக்கல் வேஸ்ட், ஆயில் வேஸ்ட், கெமிக்கல் வேஸ்ட் வருது. அந்த தண்ணி தான் நீங்களும் குடிக்கிறீங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க மேட்டூர் டேம் தண்ணி நாங்க இல்ல. மேட்டூர் டேம் தண்ணி வீராணி ஏரிக்கு வருது. வீராணி ஏரியிலிருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, சென்னை கொடுக்குறாங்க. அதனால நீங்களும் குடிக்கணும். ஊடக நண்பர்களே, நீங்களும் தண்ணி தான் குடிக்கிறீங்க. அப்புறம் செட்டிப்பட்டி காவிரி தண்ணி, அப்புறம் காவிரி சரபங்கா. அதான் சொன்னேன், சரபங்கா. சேலம் மாநகரம் குப்பையை கொட்டி, செட்டிசாவடி நேரத்தில் குப்பையை கொட்டி அவ்வளவு எரிச்சு தினம் டயாக்சின் போட்டு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி அதுக்கு கவலை இல்லை. அங்க சுத்தி இருக்கிற சரபங்கா நதி, திருமணி முத்தாறு, வசிஷ்ட நதி, 3 நதி வந்து ஏற்காடு மலையிலிருந்து வருது, சேர்வராயன் மலையிலிருந்து வருது. அந்த தண்ணியை அங்கங்க தேக்கி வச்சு நிறுத்தி வச்சு சுத்தி இருக்கிறாங்க பகுதியில போய் நிரப்பினா போதும். அந்த தண்ணி வந்து நல்ல சுவையான தண்ணி, நல்ல தெளிவான தண்ணி, சுத்தமான தண்ணி. அந்த சுவையான தெளிவான சுத்தமான தண்ணியை சாக்கடையில விட்டுடுறாங்க. விட்டுட்டு மேட்டூர் தண்ணி வேணும், மேட்டூர் தண்ணி வேணும். மேட்டூர் தண்ணி இது மாதிரி சாக்கடை தண்ணி அது. ஆனா சுவையான தண்ணியை சாக்கடையில விட்டுறாங்க. இதுதான் திராவிட மாடல், சூப்பர் மாடல். எப்படி கையில எண்ணெய் வச்சுட்டு நெய் தேடுற கதையா இருக்குது. நிறைய வேலை இருக்குங்க நமக்கு நம்ம ஆட்சியில. அடுத்தது வசிஷ்ட நதி போய் பார்த்தோம். அது ஆத்தூர்ல வருது. ஆத்தூர் வசிஷ்ட நதின்னு வெள்ளாறுல இருந்து போய் அப்படி போகுது. அங்க ஆத்தூர்ல இருந்து ஆத்தூர் டவுனுக்கு எப்ப என்ட்ரு ஆகுது வசிஷ்ட நதி, அப்படியே மோசமா இருக்கு. அந்த சேகோல இருந்து அந்த அவ்வளோ கழிவு அதுல போய் சேர்க்கிறாங்க. அப்புறம் அரியலூர் மாவட்டம் போகணும். சிமெண்ட் தொழிற்சாலைகள், லைம்ஸ்டோன் குவாரி ஒரு பிரச்சனை, சிமெண்ட் தொழிற்சாலைகள் பிரச்சனை. லைம்ஸ்டோன் குவாரியில எல்லாமே அங்க அப்படி கணக்கெல்லாம் இல்லை, அங்கங்க அப்படியே எடுத்து அதை லாரியில எடுத்து வராங்க பாரு, வேகமா வராங்க. ரோடு முடிஞ்சு போச்சு, ரோடு தேய்மானம் இருக்கு. அடுத்தது ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, பொல்யூஷன் நடக்குது. சிமெண்ட் ஆலைகள் மொத்தமா 5-6 ஆலைகள் தான் இருக்கு, சிமெண்ட் ஆலைகள். அதுல எரிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு காலமா அது தோள்கள்லாம் போய் பார்த்தா எவ்வளவு கேன்சர், எவ்வளவு நுரையீரல் பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த பகுதியில குடிக்கிறது தண்ணி கிடையாது, ஒரு பள்ளிக்கூடம் சரியான முறையில் இல்லை. சோழர் பாசத்தை
ஹாஸ்பிட்டல் ஒன்று சரியான ஹாஸ்பிட்டல் கூட இல்லை. ஆனா எவ்வளவு லட்சம் கோடி தெரியுமா சம்பாதிக்கிறானுங்க. அது அந்த சிமெண்ட் கம்பெனிங்க அது ஏதோ 80,000 ஒரு வருஷத்துக்கு வந்து 80,000 கோடி லாபம் மட்டும். 80,000 கோடி லாபம். ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதி கிடையாது. அந்த மக்களை அழிச்சு, மண்ணை அழிச்சு, தண்ணியை அழிச்சு பண்றாங்க. சோழர் பாசன திட்டம் இது அந்த காலத்துல சோழர்கள் வெட்டி அந்த ஆக்சுவலா அந்த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் அரியலூர் மாவட்டம் வந்து அவ்வளவு பசுமையா செழுமையா இருந்தது. அரியலூர் மாவட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய ஏரிகள். நானும் தமிழ்நாடு 38 மாவட்டம் போய் பார்த்துட்டேன். 38 மாவட்டத்துல அதிக பெரிய ஏரிகள் உள்ள மாவட்டம் அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் போட்டு நான் எந்த மாவட்டத்தையும் நான் பார்க்கல. அடுத்தடுத்து பெரிய பெரிய ஏரிகள். அன்னைக்கு போய் பார்த்தது சித்தமல்லி ஏரி, அது வந்து 950 ஏக்கர் தான். சேரன்மாதேவி ஏரின்னு ஒண்ணு 1500 ஏக்கர் பெரிய ஏரி. அல்ல சுக்குரன் ஏரி 1100 ஏக்கர். கரிவெட்டி ஏரி 1200 ஏக்கர். எல்லாமே பெரிய பெரிய. சோழகங்கம் ஏரி என்ன ஏரி? பொன்னேரி. அந்த சினிமா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியுது. அந்த பொன்னேரி வெட்டினது காலத்துல சோழர் வெட்டிய 27 கிலோமீட்டர் வந்து நீளம், 27 கிலோமீட்டர் நீளம், 5 கிலோமீட்டர் அகலம். இன்னைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நீளம். தண்ணி இல்லை. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? இந்த ஒவ்வொரு ஏரியும் நான் சொன்ன ஏரிகள் சோழகங்கு பொன்னேரி வந்து கொள்ளிடத்திலிருந்து எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தூரம் தெரியுமா இருக்கு? 6.5 கிலோமீட்டர். சுக்கிரன் ஏரி 8 கிலோமீட்டர். சித்தமல்லி ஏரி 8.5 கிலோமீட்டர் இருக்கு. சேரன்மாதேவி ஏரி 5 கிலோமீட்டர். எல்லாமே கொள்ளிடத்துக்கு பக்கத்திலே இருக்குது. இது எல்லாமே இல்லை. ஒன்னு ஏரினா அப்படியே தண்ணி ஃப்ளோ அதுக்கப்புறம் பொன்னேரிக்கு வந்து பொன்னேரியிலிருந்து வீணான ஏரிக்கு போகுது. இதுதான் அந்த சிஸ்டம் வந்து சோழர்கள் வச்சாங்க சிஸ்டம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஆனா இதுதான் நான் கேட்கிறோம். சோழர் பாசன திட்டம் அரியலூர் சோழ பாசன கொடுங்கயா. கடல்ல வேணா நாங்க விடுவோம் தண்ணிய. ஆனா அரியலூர் விட மாட்டோம். உங்க ஊருக்கு கொடுக்க மாட்டோம். ஊருக்கு கொடுக்க மாட்டோம். சாதாரணமா திட்டையா எங்க நீங்க பெரிய கெனால நீர்வேற்று எதுவும் தேவையில்லை. கொள்ளிடம் அங்கேயே இருக்கு. 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் கொள்ளிடம் இருக்கு. அந்த தண்ணியே இந்த ஏரிக்கு நிரப்ப முடியல. தருமபுரியில் அப்புறம் ஈச்சம்பாடி அணை இப்ப பார்த்தது. தொப்பூர் கணவாய் அந்த ஆக்சிடென்ட்ஸ் நிறைய, தொப்பூர் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. சின்ன ஒரு ஷார்ட் பேசேஜ் காட் செக்ஷன்ல. அப்புறம் நிதின் கட்கரி அவரை போய் பல முறை போய் பார்த்துக்கிட்டு இப்ப அதுல மொத்தம் 775 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப 720 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி எல்என்டி வேலை வேகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எனக்கும் ஒரு பெரிய ஒரு அனுபவம். இந்த 108 நாட்கள் போய் எல்லா பகுதியிலும் எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சு எல்லா அங்க இருக்கிற நேரடியாக சந்திக்கின்ற எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பயணத்தின் மூலமாக எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. அதனால இது தொடர்ந்து இது வந்து இட்ஸ் நாட் a one-off program. இது தொடர்ச்சியாக நிச்சயமாக அடுத்தடுத்து போராட்டங்கள் அடுத்தடுத்து நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால இது வந்து உங்ககிட்ட சொல்லணும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அனுபவமாக கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், விடியல் எங்கேன்னு ஒரு இடையில ஒரு புத்தகத்தை ஒரு ஆவணத்தை நாங்கள் வெளியிட்டோம். திமுக 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதில் வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். வெறும் 13% அவ்வளவுதான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு போன வாரம் வந்து நம்முடைய திமுக அரசின் பொய் முதலீடுகள், தொழில் முதலீடுகள், பொய் முதலீடுகள் அவங்க சொன்னாங்க 11,32,000 கோடிக்கு முதலீடு வந்துவிட்டது, 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்து விட்டது என்று தொடர்ந்து முதலமைச்சரும் நிதி அமைச்சரும் தொழில் அமைச்சரும் தொடர்ந்து சொன்னிருக்கு. அது வந்து அந்த பொய்யை வந்து வெளியில கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தொழில் அமைச்சர் சொன்னாரு 80% முதலீடு வந்துடுச்சுன்னு சொன்னாரு. அப்ப இந்த புத்தகம் வெளியிட்டோம்னா 23% வந்துடுச்சுன்னு சொன்னாரு. அதுவும் பொய். 8% தான் முதலீடு வந்திருக்குது. அதனால இதெல்லாம் ஒரு பொய் விளம்பரம் வச்சுக்கிட்டு தான் திமுக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில எங்களுடைய வேலையை நல்ல பிரதான எதிர்கட்சியாக எங்களுடைய வேலையை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருப்போம். மக்களை சந்தித்து எங்களுடைய
கொண்டிருப்போம். கேள்விகள் இருக்கா? அதாவது இந்த பிரச்சனைக்கு பாமக ஏதோ இதுக்கு பிறகு போராடணும் கிடையாது. பாமக கடந்த 30 ஆண்டு காலமாக போராடிட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையும் போராட்டம் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு வருஷமா நாங்க அந்த பிரச்சனை கொள்முதல் நெருங்கி போச்சு அழுகி போச்சுன்னா அங்க இருக்கிற இவர் உழவர் பேரியக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி டெல்டா பகுதியில் இருக்கிற கும்பகோணம் பகுதியில் இருக்கிறவர், அந்த திருவிடைமருதூர் பகுதியில் இருக்கார். அவரு அங்க இது மாதிரிலாம் பிரச்சனைனா உடனே அங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா எல்லாமே இப்போ வெட்ட வெளிச்சமா வந்திருக்குது. இப்போ இந்த வருஷம் எல்லாருக்கும் வெட்டு வெளிச்சமா தெரியுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 38,000 மூட்டை விளைஞ்ச நெல், அப்படி முளைச்ச நெல் அப்படி பார்க்கறது, அந்த காட்சிகள்லாம் நீங்க பார்த்தீங்க. இந்த மூலயமா ஊடகம் மூலயமா வந்திருக்குது. இப்போ நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் 1,20,000 டன் நெல் கொள்முதல் செய்யறாங்க. அதுல அரசு வெறும் 1/3 தான் பண்றாங்க. 42,000 டன் 45,000 டன் தான் பண்றாங்க. அவ்வளவுதான் பண்றாங்க, அரசு பண்றாங்க. அந்த 45,000 டன் சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை. அவங்களுக்கு 18,000 டன்னு தான் இடம் இருக்குது. அவங்களுக்கு சேமிக்கிறது இடம் இருக்குது அதில். ஸோ அப்போ இது இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் பண்ணணும். இது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். நிச்சயமா இன்னும் கொஞ்சம் பார்க்க போறீங்க, விரைவில் பார்க்க போறீங்க. அதுக்கு மேல இன்னைக்கு இப்ப சொல்ல முடியல. கான்செப்ட் அதுதான். அது அதாவது திமுக மேல இன்னொன்னு, நான் இந்த 100 நாள் போனதுல ஒரு கிளாரிங் ஆன ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா, அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அது சாதாரண கோபம் கிடையாது. காத்துட்டு இருக்கிறாங்க, எலெக்ஷன் காத்துட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது விவசாயிகளா இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள் இருந்தாலும் சரி, மீனவர்கள் இருந்தாலும் சரி, நெசவாளர்கள் இருந்தாலும் சரி, மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், தொழில் அதிபர்களும் சரி, தொழிலாளர்களும் சரி, வணிகர்களும் சரி, சிறு வணிகர்களும் பெரு வணிகர்களும் சரி, அனைத்து தரப்பு மக்கள் திமுக மீது அதிருப்தின்னு நான் சொல்ல மாட்டேன், இது மகிழ்ந்து வார்த்தை, கோபத்தில் இருக்கின்றார்கள். அதனால இப்போ ஆல் தே வாண்ட் இஸ் a good opposition, நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் விரைவில் அறிவிப்போம். அது தேர்தல் பிறகு பார்த்துக்கலாம். எதுக்கு தேர்தல் முடிவுகள் எப்படி வருதோ அதுக்கு பிறகு அப்படித்தான் பார்க்க முடியும். தேர்தல் முடிவுக்கு அப்படி சொல்லலாங்க. இருக்குங்க, நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க பல குறைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க அது நீங்க அந்த கண்ணோட்டத்துல பார்க்கவே இல்லை. நீங்க ஒன்லி இதுதான் பாக்குறீங்க தவிர அதை நீங்க பார்க்கல. நீங்க நிறைய சொல்லி இப்போ இந்த ஈரப்பதம் இருக்குல்ல, நெல்லுக்கு ஈரப்பதம் இப்போ 18 விழுக்காட்டுல இருந்து 22 விழுக்காடா உயர்த்தணும்னு சொல்லிட்டு இவர் ஆஸ் யூஷுவல் கடிதம் எழுதியிருப்பார். அதாவது போராட்டம் அதுக்கு அதுதான் ஒரு இருக்கு. நான் கேட்கிறேன், ஏன் நீங்க கொடுக்கக்கூடாதா? ஏன் கொடுக்கக்கூடாது? நீங்களும் கொடுக்கலாம் இல்ல, மத்திய அரசு கொடுக்கணும், ரைட்டு. ஏன் நீங்க கொடுக்கறது? நெல் கொள்முதல் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கல்ல 2,500 ரூபாய் ஒரு டன், ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2,500 ரூபாய் நாங்க சொன்னது நாங்க செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க.
இவங்க சொன்னது 2001 2021 அறிவிச்சாங்க. அப்போ வந்து ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது வந்து கிட்டத்தட்ட வந்து 1800 ரூபாய். இன்னைக்கு ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி வந்து 2450 ரூபாய். 2500 ரூபாய் கொடுத்து ஒன்றும் ஆக போறது இல்லை. இன்னொன்னு அந்த 2500 ரூபாய் கொடுக்கறது இவங்க இல்லை, அதுல வந்து 2369 ரூபாய் கொடுக்கறது மத்திய அரசு. இவங்களோட பங்களிப்பு வெறும் 131 தான். போன வருஷம் 130 கொடுத்தாங்க, இந்த வருஷம் பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் கூடுதல், பெரிய மனசு பண்ணிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். 1 ரூபாய் கூடுதல் பண்ணி 131 ரூபாய் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 2500 யார் கொடுக்கிறது? அவங்க கொடுத்த காசு அது. அதனால இன்னொன்னு நிவாரணம் சொல்றாங்கல்ல, நெல் மூழ்கிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சேதமடைந்த நெற்பயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நிவாரணம் கொடுக்கல. கடந்த ஆண்டு நவம்பர் மாசம். இப்போ பாத்தீங்கன்னா குறுவை 2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நாசமாயிடுச்சு. 1 லட்சம் ஏக்கர் வந்து சம்பா, இப்ப மறுபடியும் சம்பா வந்து மறுபயிர் பண்ணிருக்காங்க. ஏன்னா அழுகிடுச்சு, பயிர் அழுகிடுச்சு. குறுவை சாகுபடி நெல் போயிடுச்சு. இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்கணும், கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்க? 4.5 லட்சம் கோடி